கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு குழந்தைகளால் திடீர் ஒரு மன அழுத்தம் என்பது இருக்குது. சில பேருக்கு என்னென்னாக்கா குழந்தைகளோட செயல்பாடுகளால் தேவையற்ற ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இருக்குது. ஏன்னா எடுத்த முயற்சி எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக சின்ன தடை தாமதங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா கடன் வாங்கி இந்த காலகட்டத்தில் தொழில் செஞ்சிங்கன்னா அது லாபத்தை தரும். சொந்த காசை போட்டு பண்ணிங்கன்னா தொழில் நகராது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் கடன் வாங்கி செய்யும் போது ஒரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக நிறைவேறும். அதே போல் இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப் கூட்டு தொழில் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் என்னென்னாக்கா கூட்டு தொழில் பொருளாதார முதலீடுகள் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் ஒரு தொழில் செய்ய போகிறீங்க, இப்போ ஒரு இடம் வாங்க போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்கனால எங்கேயாவது ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். அது உடனடி லாபத்தை தராது, ஆனால் கொஞ்ச நாள் கழித்து லாபத்தை தராது. அதனால் என்னென்னாக்கா லாபத்தை உடனடியாக எதிர்பார்க்காம கொஞ்ச நாள் தள்ளி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது லாபம் வரும். ஏன்னா அர்ஜென்ட்டாக செய்யக்கூடிய இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கே இன்ட்ராடேயில் போனீங்கன்னா நீங்கள் லாஸ் ஆகிடுவீங்க. அதே கொஞ்சம் ஷேரை வாங்கி வச்சுட்டு விற்றீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரும். மேலும் ஷேர் மார்க்கெட்டில் அதிக முதலீடு என்பது கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. அளவான முதலீடு அதிக லாபத்தை தரும். பேராசை பெருநஷ்டம். கவனமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.